ஆந்திராவில் வனத்துறை அதிகாரிகளால் ஈசகுண்டாவில் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சுட்டுக் கொல்லப்பட்ட 20 பேரில் 12 பேர் தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலாளிகள். சுடுவதற்கு முன்பு எச்சரிக்கைகள் விடப்பட்டனவா அல்லது அவர்கள் போலீசார் தாக்கப்பட்ட பிறகு அவர்கள் சுட்டார்களா என்ற விவரங்கள் எல்லாம் இல்லை. 20 பேரை சுட்டுக் கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதை பற்றி தீர விசாரிப்பதற்கு ஒரு குழுவை அமைக்க வேண்டும். ஆந்திர அரசு அந்த குழுவை அமைத்தாலும் அதில் தமிழகத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் அந்த குழுவிலே உறுப்பினர்களாக போட்டு ஒரு நீதி விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். காரணம் 20 பேர் என்பது ஏதோ ஒரு போர் நடந்து இறந்தவர்கள் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கின்றது. இதை ஏதோ அன்றாடம் நடக்கின்ற ஒரு சம்பவமாக நினைத்து விட முடியாது. உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து உண்மை நிலையை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். கைது நடவடிக்கை நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன். இந்த கைது நடவடிக்கை சிபிசிஐடி நடவடிக்கை என்பது வெறும் கல்துடைப்பு. இதனால் நீதி கிடைக்கப் போவதில்லை. இறந்த முத்துக்குமாரசாமியுடைய குடும்பத்திற்கும் நீதி கிடைக்கப் போவதில்லை. கண்டிப்பாக உடனடியாக சிபிஐ என்கொயரியை ஏன் சிபிஐ என்கொயரி கொண்டு வருவதற்கு இவர்கள் தயங்குகின்றார்கள் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் கர்நாடகாவில் ஒரு IAS ஆஃபீஸர் தூக்கு போட்டு சிறை இறந்து விட்டார். இறந்ததற்கு காரணம் அரசாங்கமா அல்லது அவருடைய தனிப்பட்ட காதல் விஷயமா என்று கூட தெரியாமல் அங்கே சிபிஐ விசாரணை போட்டு இருக்கும் போது இங்கே முழுக்க ஒரு அமைச்சரால் மிரட்டப்பட்டு விரக்தி அடைந்த ஒரு அரசு அதிகாரி தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார். இதை விசாரிப்பதற்கு திருடனையே விசாரிக்க சொன்னால் என்ன நியாயம்? ஆகவே சிபிசிஐடியை விசாரிக்க சொல்வது சம்பந்தப்பட்ட அக்னி கிருஷ்ணமூர்த்தியையே விசாரித்து தீர்ப்பளிகள் என்று சொல்வதற்கு சமமாகும். ஆகவே சிபிஐ என்கொயரி என்பது சிபிஐ என்கொயரி முத்துக்குமாரசாமியுடைய தற்கொலையில் கண்டிப்பாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தடுமாறுகின்ற வகையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். அதோடு மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி என்ற அமைச்சர், தோப்பு வெங்கடாச்சலம் போன்ற அமைச்சர்கள் செய்கின்ற ஊழல்களை எல்லாம் தினம்தோறும் சொல்ல வேண்டி வரும். இல்லாவிட்டாலும் சொல்லுவேன், அது வேறு விஷயம். ஆனால் இவர்கள் உடனடியாக சிபிஐ என்கொயரி கொண்டு வருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.